தாசனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசனுடைய சுகத்தை விரும்புகிறதான ஆண்டவர், அதை நிறைவேற்றுகிறதான கர்த்தர், அதிலே பிரியமாய் இருக்கிறதான தேவன் நீரா இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்முடைய தாசனுடைய சுகவீனங்களை நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனங்களை நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு கூட உம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம். நீதிமானுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற கர்த்தர் நீரா இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. உம்முடைய தாசனை நீர் அவ்வாறு பார்த்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளாய் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்ததும் சகோதரர்கள் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலும் 10:30 முதல் 12:30 வரைக்கும் அது நடைபெறும். அதே சகோதரிகள் கூட்டம் பாஸ்கருடைய இல்லத்திலே 10:45 முதல் 12:45 வரைக்கும் நடைபெறும். தயவு செய்து இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி இந்த சகோதரி கூட்டம் சகோதர கூட்டம் வரும்பொழுது நான் சொல்வேன், ஆதி காலத்தில் இந்த வாஞ்சை வைராக்கியம் வேண்டும். இடம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது, இந்த கூட்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஏங்கினோம். அந்த காலத்தில் சிறிய இடத்துல பிள்ளைகள் கூடி உற்சாகமாக ஜெபித்தார்கள். ஆனால் பஸ் வசதி கொடுத்து எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது, மட்டுமாக உங்களை குடும்பமாக ஆசீர்வத்தை உயர்த்து வரும் பொழுது, இந்த ஒரு நாள் கர்த்தருடைய நாளிலே சற்று நேரம் தெய்வ சமூகத்தில் தரித்திருப்பது நலமாக இருக்கும். என தம்பிகள், நீங்கள் சகோதர கூட்டத்துக்கு கடன் செல்லுங்கள். சகோதரிகள், நீங்கள் சகோதரி கூட்டத்துக்கு கடன் செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். அதுமே ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான ஆராதனை 11 மணிக்கு வொர்ஷிப் சென்டரில் நடைபெறும். ஞானஸ்நானம் எடுக்க உள்ள சரியாக மாற்று வஸ்திரத்துடன் 11 மணிக்கு அங்கு கொடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டீன் சர்ச் 10:30 முதல் 12 வரை நடைபெறும். ஆகவே டீன் இருக்கும் சபையிலுக்கும் வாலிபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமைகளில் விடுமுறை உள்ளோர் தவறாக இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைத்து இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பம். சனிக்கிழமையில வீட்டில் இருக்க சகோதரி நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். சற்று நேரம் சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தனிப்பட்டதற்காக, தேசங்களுக்காக பாடுபடும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான கிருபை என் சபையில் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அன்பன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை இந்த வாரம் திங்கள் 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வார ஆராதனை மஸ்கட்டில் சில காலம் பெரேக்கா பிரைஸ் அசம்பிளி சர்ச்சின் பாஸ்டராக இருந்த தற்போது இந்தியா ஊழியம் செய்தும் டேனியல் மோசஸ் அவர்கள் தெய்வ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த திங்கள் 23 மாலை ஆராதனை அறிவித்தபடி ஃபேமிலி குடும்ப பாடல் ஆராதனை ஃபேமிலி சிங் சாங் சர்வீஸாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அநேக பேர் கொடுத்திருக்கீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பேர் கொடுக்க விரும்புகிறவர்கள், அதாவது தம்பதிகளாக அல்லது குடும்பமாக அல்லது குடும்பங்களாக அல்லது தனியாக இருக்கும் சகோதரிகள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பேர்களை நமது தயாரிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டாக்டி பைபிள் தேர்வு அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் மேலே உள்ள ஹால்களில் 10:45 முதல் 12:15 வரை நடைபெறும். இன்றும் நீங்கள் பெயர் கொடுக்க விரும்புகள் நீங்கள் பெயர் கொடுக்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கப்படும். ஸ்கிரிப்சர் கிளாஸ் அடுத்த இந்த வாரம் அல்ல, 4வது வாரம் முதல் ஆரம்பமாகும். அக்டோபரிலே அவளுக்கு தேர்வு நடைபெறும். கடந்த இந்த ரிவிஷன் பேப்பர்ஸ், சகோதரருடைய பேப்பர்ஸ் சிடி கவுண்டரிலும், சகோதரியுடைய பேப்பர் சகோதரி பாரி தாம்சன் கரத்திலும் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நடந்து வந்த 2ஆம் பைபிள் குவிஸ்ல முதல் வந்தவர்களுக்கு நான் பரிசு கொடுக்கும் ஒரு நேரம் சகோதரர் பாஸ்கர் முன் கடந்து வரும்படி கேட்கிறேன். பாஸ்கர், இந்த தடவையும் சகோதரிகள் தான். அது 2 பேராக வந்துட்டாங்க. உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆல்வின் கொஞ்சம் முன் வந்து எடுத்து கொடுக்குறீங்களா? எனக்கு எடுத்தா வட்டக்கூடும். முதல் இடத்தை 2 பேர் பிடித்திருக்கிறார்கள். சிஸ்டர் வினோதினி ஜெயராஜ் 98 மதிப்பெண்கள். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். வினோதினி ஜெயராஜ்
வரவில்லை. வச்சிருங்க. பிளஸ்டி விஜய், பிளஸ்டிட்டா விஜய் 98 மதிப்பெண்கள். 2 பேர் வந்திருக்காங்க. பிளஸ்ஸி வாமா 98 மதிப்பெண் 2 பேர் வாங்கியிருக்கிறார்கள். 2வது இடத்தில் 2 பேர் சகோதரி வின்சி கிளீட்டஸ் 97 மதிப்பெண்கள். அவ்வாறு மரியம் பென்னி 97. 3வது இடம் அவ்வாறு 2 பேர் சகோதரி சுதி ஜானி 94. அவ்வாறு ஃபெமிலா ராஜு 94. ஃபெமிலா ராஜு. சிறு பிள்ளைகளும் அவ்வாறே 3 இடத்தை பிடித்திருக்கிறார்கள். விஜில் முதலிடம். தேவன் தாழ்வானை ஆசீர்வதிப்பாராக. ஜெர்ஷா மூர்த்தி 2வது இடம் பிடித்திருக்கிறார். கரோலின் பிளாசம் 3வது இடம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாம் ஜெபித்து தேவ வார்த்தைக்கு கடன் சொல்வோம். ஜுலத்தாப்பனே இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காரியத்துக்காக நன்றியப்பா. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுமா கூடி கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்தத்தக்கதாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஆறுதலை கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எந்த ஆத்மாக்கள் தங்களை தாழ்த்தி தன் குரலை அறிக்கையிட்டு நோக்கி பார்த்தார்களோ ஒவ்வொரு தொட்டு பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஆராதனை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக ராஜா நன்றி. உத்தம உள்ளத்தோடு கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாத பிள்ளைகளை நினைவுகூர்ந்த கிருபைக்காக நன்றி. எடுத்த ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. முக்கியமாக அருமையான பாஸ்டர் எட்வின்க்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அந்த படுக்கை நீர் மாற்றி போட்ட கிருபைக்காக நன்றி சேத்ராப்பா. தொடர்ந்து செய்து கொடுக்கும் தாசனை திருத்தத்துக்குள் மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நினைத்து விடுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமாய் மக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. தம்பி ஆல்வின் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் அடிமைக்கு தந்த சிலாக்கியத்துக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பளித்த போதகருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்ல இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு இடைப்படும்படியாய் நம்மோடு பேசும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாம். எந்த உள்ளம் தங்கும் இயேசுநாயகன். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா.
இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம வாசித்த இந்த வசனத்துல பார்க்கிறோம், 2 பேரு கோயிலுக்கு போனாங்க. 2 பேருமே கோயிலுக்கு தான் போனாங்க. 2 பேருமே ஜெபம் பண்ண தான் போனாங்க. ஆனா அதுல ஒருத்தன் என்ன செய்தான்? வந்த மாதிரியே திரும்பி போனான். ஒருத்தன் என்ன செய்தான்? வரும்போது பாவியாக ஆலயத்துக்குள்ள வந்தான். கடந்து சென்ற ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் போது நீதிமானாய் மாற்றப்பட்டவனாக அவன் கடந்து சென்றான். இந்த காரியத்தை அநேக நேரங்கள்ல அநேகர் இந்த காரியங்களை குறித்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அநேக சர்மனை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம சபையில் உள்ளவங்க வேதத்துல நல்லா தேர்ச்சி பெற்றவங்க, பிள்ளைகள் 100க்கு 98 மார்க் எடுக்கிறாங்க. எப்படிதான் படிக்கிறாங்கன்னே தெரியல. பைபிள் அப்படி கரைச்சு குடிச்சிடுறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம் இல்லையா? கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. 100க்கு 100 வாங்க தேவன் கிருபை செய்வாராக. சகோதரி மட்டும் இல்ல, சகோதரர்களும் நீங்களும் அதை ஒரு சேலஞ்சா எடுத்து படிக்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளும் இல்லையா? வருங்காலங்களில் இது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அஸ்திபாரமாக அது இருக்கும். ஆனால் இந்த நாளில் நான் அது வழக்கமாக நம்ம பார்க்குற அந்த ஆங்கிள் இல்லாமல் இன்னொரு வித்தியாசமான கோணத்தில் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, 2 பேரும் வந்தாங்க. ஒருத்தன் வந்த வண்ணமாகவே போய்விட்டான். இன்னொருத்தன் ஆலயத்துக்கு வந்துவிட்டு அவன் நம்ம அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வரும்போது நம் தேவனை தொழுது கொள்ள வருகிறோம், தேவனை பணிந்து கொள்ள வருகிறோம். ஆனா பாருங்க, இது ஒரு ஸ்டெப் மேல போய் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டவனாக ஆலயத்திலிருந்து கடந்து போனதாக வேதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாள்ல அந்த காரியத்தை குறித்து 1-2 காரியங்களை பார்க்கிறேன். ஏன் நம்ம நீதிமானாக மாற்றப்பட வேண்டும்? பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த நாட்கள்ல பல இடங்கள்ல நம்ம மிடில் ஈஸ்ட்ல ஒரு யுத்தத்தின் சூழ்நிலை காணப்படுகிறது. எப்போ எங்க என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்துல ஆபிரகாம் கூட ஒரு தேவனுக்கு முன்பாக நின்று அவன் பரிந்து பேசின அந்த காரியத்தை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு ஆபிரகாம் தேவர்களுக்கு முன்னால நின்று அவன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறான். அவன் தேவன் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமுக்கு சோதம் குமாரவின் பாவம் மிகவும் பெருகி இருக்கிறது. இப்ப நான் சோதம் குமாராவை அழிக்க போகிறேன். நான் ஆனால் அதை ஆபிரகாமிடத்தில் மறைப்பேனோ என்று சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட அந்த காரியத்தை சொல்லும் போது ஆபிரகாம் தேவனிட்ட பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, அந்த ஊர்ல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அந்த தேசத்தை நீர் அழிப்பீரோ அவன் கேட்கிறான் இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் குறைத்து கொண்டே வருகிறான். 45, 40, 30, 20, 10 என்று அவன் அந்த இடத்துல அவன் கேட்டுக்கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, 10க்கு கீழே அவன் இறங்கி வரவே இல்லை. அநேக நேரங்கள்ல நிறைய பெரிய ஊழியக்காரங்க கூட அந்த காரியத்தை குறித்து நமக்கு அந்த செய்திகளை கேட்டிருக்கோம். நம்ம சபையிலையும் அதை குறித்து ஜெபத்தை குறித்து சொல்லும் போது அந்த காரியத்தை சொல்லி நிறைய பேர் சொன்ன காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம சபையில கூட அநேகர் அந்த காரியத்தை குறித்து ஜெபத்திலும் மட்டுமல்லாம செய்தியிலும் அந்த காரியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விதமாக பாருங்க, ஆபிரகாம் 10 கீழே இறங்கியே வரவில்லை. வேதத்துல நிறைய நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல நிறைய பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நீதிமான்கள் உண்டு இல்லையா? வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு பார்க்கிறோம். ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சொல்லி வேதத்துல அநேக நீதிமான்கள் உண்டு. ஆனா வேதத்துல குறிப்பிட்டு பேர் சொல்லி தேவன் எழுதி வைத்திருக்கிறது மொத்தமே 10 பேர் தான் இருக்குது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய காரியம். ஏன் ஆபிரகாம் 10 கீழே இறங்கி வரலன்னா நானும் அநேக நேரங்களில் நினைச்சது உண்டு. ஆனா கரெக்டா வேதத்துல 10 பேரை தான் தேவன் குறிப்பிட்டு நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுவதை மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் நீதிமான்கள் உண்டு, நிறைய நீதிமான்கள் உண்டு. ஆனா குறிப்பிட்டு 10 பேருடைய பேரே தேவன் நீதிமான் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனா வேதத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்துல யோபுவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. மனுஷர்ல பிறந்த தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக முடியுமா சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்துல அது ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா? தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், தீமையே பார்க்க மாட்டாத தேவன் இல்லையா? அவருடைய அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக முடியுமா என்று சொல்றாங்க. பாருங்க, நீதி என்றால் என்ன? தேவன் விரும்பக்கூடிய ஒரு நிலைமை, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். தேவன் விரும்பக்கூடிய ஒரு நிலைமை.
அந்த நிலைமைக்கு மனுஷன் போக முடியுமா என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாருங்க, மனுஷன் பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானா இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் காரணம் என்ன? தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா மனுஷன் எப்படி இருக்கான்? பாவத்திலே, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லுது. நம்ம சிந்தனைகள் எல்லாம் பாவத்தில் இருக்காமா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு கிட்டத்தட்ட 10,000 தாட்ஸ் நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்து போய்கொண்டே இருக்குதான். அந்த 10,000 தாட்லயும் மிகவும் அதிகமான தாட் நல்ல தாட்ஸே கிடையாதான் இல்லையா? அப்ப எப்பவுமே மனுஷனுடைய சிந்தனைகள் அசுத்தமான சிந்தனைகளா இருக்குது. பாவம் நிறைந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பரிசுத்தம் ஆக முடியுமா, நீதிமான ஆக முடியுமான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, தேவன் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் வருது, புதிய ஏற்பாட்டிலையும் வருது. பாருங்க, நம்ம தேவன் யாராம்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு என்ன செய்றான்? தேவனோடு போராடி தேவனே சொல்கிறாரு, நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று தேவனே சொல்கிறார். பாருங்க, இந்த இடத்துல மனுஷன் தேவனை மேற்கொள்ள முடியுமா? இல்லையா? தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? அவர் துதிகளில் பயப்படத்தக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அவருக்கு ஒப்பான ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவனை மனுஷன் போராடி மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. பாருங்க, ஒரு தகப்பனும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்குன்னு வைங்க. நல்ல வீடுகள்லயும் அந்த சம்பவங்கள் நடக்கும். குழந்தைகள் என்ன செய்வாங்க? தகப்பனோட கட்டில கிடந்து உருண்டு புரண்டு விளையாடும் போது பாருங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? தகப்பனுக்கு நெஞ்சுக்கு மேல ஏறி இருந்து தகப்பனை நங்குன்னு குத்தி என்ன செய்யும்? நான் ஜெயிச்சிட்டேன் சின்ன பிள்ளைகள் நிறைய சொல்லும். அப்படிதானே எல்லா வீடுகள்லயும் அது நடக்கக்கூடிய காரியம். அப்ப தகப்பனை பிள்ளை மேற்கொள்ளுதா? இல்ல. ஆனா தகப்பனுக்கு விருப்பம் என்ன? தன் பிள்ளை எல்லாத்திலையும் ஜெயிக்கணும், என் பிள்ளை ஜெயிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. அதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? அதே 30வது வசனத்துல சொல்லுது பாருங்க. அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். மனுஷன் யாக்கோபு தேவனை மேற்கொள்ளவில்லை. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? யாக்கோபு ஜெயிக்கும்படியான கிருபையை தருகிறார். அதே மாதிரிதான் நம்ம ஒரு நாள் நீதிமான ஆகிக்கொள்ள முடியாது. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? நம்ம ஒவ்வொருவரும் நீதிமான வேண்டும் என்று ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை குறித்து வாஞ்சிக்கிறானோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால நம்மளும் நீதிமானாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்துக்கு வந்து விட்டு திரும்பி செல்லும் போது வந்த வண்ணமாகவே ஒருவரும் போகக்கூடாது. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எப்படி போகணும்? ஒரு நீதிமானாய் மாற்றப்பட்டவர்களாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, எப்படி நமக்கு அது சாத்தியமாகிறது? நம்ம தேவனை விசுவாசிப்பதனால, நம்ம மேல உள்ள அவ்வளவு பாவத்தையும் இயேசு சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்ததுனால நாம் அவருக்குள், 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மகிட்ட இருந்து அவ்வளவு பாவத்தையும் தேவன் நினைச்சுதாரு சிலுவையில இயேசு சாமியின் மேல வைத்து விட்டார். அப்படி வைத்ததுனால அந்த by having that righteousness of Christ imputed to us, அந்த பரிசுத்தம், அந்த நீதி என்ன செய்து நமக்கு மேல it is imputed into us. அவருடைய பரிசுத்தம் நம்ம மேல வருது. பாருங்க, ஆபிரகாமும் தேவனும் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. ஞானஸ்தானத்தில் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. ஞானஸ்தானத்தின் சமயத்துல என்ன நடக்குது? ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ண போறாங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண போறாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் என்னது பாருங்க. தேவன் ஒரு பக்கத்துல பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், தீமையே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனான தேவன், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல, அவ்வளவு பெரிய தேவன் இந்த பக்கத்துல நிக்காரு. இந்த பக்கத்துல பாவியாகி ஒரு மனுஷன்